கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் மை வி3 ஆட்ஸ் நிறுவனம் 360 முதல் 1,20,000 வரை முதலீடு செய்தால் தினந்தோறும் 1,800 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் என கூறி நடுத்தர மற்றும் அடித்தட்டு மக்களிடையே பல கோடி ரூபாய் வசூல் செய்து இயங்கி வருகிறது. கோவை பாமக மாவட்ட செயலாளர் அசோக் சிறுநிதி என்பவர் இந்நிறுவனத்தினால் பொதுமக்கள் ஒரு கட்டத்தில் பணத்தை இழக்க நேரிடும், அதனை தடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடமும் காவல்துறை ஆணையரிடமும் புகார் தெரிவித்ததின் பேரில் காவல்துறை விசாரித்து வருகின்றனர். பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழக அரசு இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். ஆனால் அரசு அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் சென்னை, வேலூர், திருச்சி போன்ற பல்வேறு மாவட்டங்களில் நிதி நிறுவனங்களால் பொதுமக்களின் பணம் 8000 கோடிக்கு மேல் ஏமாற்றப்பட்டுள்ள நிலையில் மை வி3 ஆட்ஸ் நிறுவனத்தின் மீதும் விசாரணையை தீவிரப்படுத்த வேண்டும் என மீண்டும் பாமக மாவட்ட செயலாளர் புகார் தெரிவித்திருந்தார். பாமக மாவட்ட செயலாளருக்கு வந்த அலைபேசி அழைப்பில், எங்கள் நிறுவனத்தின் மீது மீண்டும் மீண்டும் புகார் தெரிவித்தால் 2025ஆம் ஆண்டுக்குள் உன்னை கொலை செய்திடுவேன் என பகிரங்க கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டது. இச்சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாமக மாவட்ட செயலாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததற்கு கடும் கண்டனம் தெரிவித்ததோடு அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும், பொதுமக்கள் ஏமாற்றப்படாமல் இருப்பதற்கு அரசு உரிய விசாரணையை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார்.